விசுவாசம் பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். எல்லோருக்கும் அருமையான இனிய மாலை வணக்கம். மக்களை, நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள், அதாவது இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாய் நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் தான் புத்தி உள்ள விசுவாசத்தினுடைய அடையாளம். ஆம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நமக்கு புத்தி உள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறது. உணர்ச்சி பூர்வமானது அல்ல. உணர்ச்சி பூர்வமான விசுவாசத்துக்கும் புத்தி உள்ள விசுவாசத்துக்கும் மிக பெரிய வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தினுடைய தெளிவில்லாமையினால் தான் அநேகர் தாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக அல்லது ஒரு நல்ல பதிலுக்காக தேவனிடத்திலே எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்வது உண்டு. பின்னாளிலே அதை அவர்கள் சலிப்பான ஒரு விஷயமாய், விரக்தியான ஒரு விஷயமாய் அல்லது ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமாய் பேசுவதை நாம் பல நேரங்களிலே பார்க்கிறோம். காரணம் என்ன? மக்கள் சொல்வது, நான் ஆண்டவருக்காக காத்துட்டு இருந்தேன், ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கேன், ஆண்டவர் இதை எனக்கு செய்வார், எனக்கு இதை மாற்றுவார். ஆனால் புத்தி உள்ள விசுவாசம் நம்மை அப்படி நடந்து கொள்ளும்படி சொல்வது இல்லை. உணர்ச்சி பூர்வமான விசுவாசம் அப்படி நம்மை காலதாமதப்படுத்தி அல்லது நம்மை பொறுமை என்ற தவறான ஒரு மனப்பான்மையிலே நம்முடைய வாழ்நாட்கள் வீணாக்கப்படும்படி செய்கிறது. ஆனால் புத்தி உள்ள விசுவாசம் நம்மை தூண்டுகிறது தேவன் வார்த்தையின் அடிப்படையிலே செயல்படும்படியா. இதை குறித்து நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாய் இந்த அற்புதமான சாட்சி உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். புத்தி உள்ள விசுவாசத்தின் முதல் சாட்சி நன்றாய் கவனிக்க. வணக்கம், என்னுடைய பேர் பிரதாப் குமார். என்னுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம். நான் தேனி மாவட்டத்தில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ்களை வச்சுட்டு சென்னைக்கு என்னுடைய சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு வந்தேன். இங்கே முதல்ல வேலை தேடினேன். எல்லா இடங்கள்ல அலைஞ்சு வேலை தேடினேன். வேலை எதுவும் கிடைக்கல. அந்த நேரங்களில் தான் நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்தேன். என்னுடைய நண்பர் மூலியமா இந்த யூனிவர்சல் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் ஈவினிங் டைமில் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் தோறும் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். ஒரு வாரம் 2 வாரங்கள் அந்த மாதிரியான நாட்களில் நான் அட்டன் பண்ணேன். அப்போ தசம பாகத்தை குறித்து நம்ம ஆலயத்தில் விளக்கமாக சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார், முதல் 10 பாகத்தில் உண்மைத்தன்மையாக இருந்தேன்னு. அதுக்கடுத்து நான் வேலை தேடினேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அப்போ அந்த வேலையில மிகவும் குறைவான சம்பளம், வெறும் 4000 ரூபாயில தான் ட்ரைனிங் பீரியடுக்கான சம்பளம் எனக்கு கிடைச்சது. அந்த 4000 ரூபாய் சம்பளத்துல தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தசம பாகத்தை குறித்து பேசினப்போ நான் தசம பாகத்தை முதல்ல அந்த 4000 ரூபாயில 10% எடுத்து கொடுத்தேன். அப்போ அது அந்த மாதிரியான சூழ்நிலையில திரும்ப நான் நம்ம இன்னும் அடுத்த மாசமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆண்டவர் புதுதாக ஒரு யோசனை கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்டை நீ சொந்தமா போய் பண்ணுனா இன்னும் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு இன்னும் நிறைய வருமானங்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஆண்டவர் ரீதியாக ஒரு யோசனை கொடுத்தாரு. அதற்கு பிறகுதான் நான் அந்த நிறுவனத்துல இருந்து முறைப்படி வெளியே வந்துட்டு நான் அந்த நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கல. அடுத்த மாசம் மொத்த சம்பளத்தையுமே நான் தசம பாகமா கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானம் பண்ணேன். மொத்த சம்பளத்தையுமே தசமபாகமா கொடுக்கணும் தீர்மானம் பண்ணி அந்த 4000 ரூபாய் மொத்த சம்பளத்தையுமே கொண்டு தசம பாகமா வச்சேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தாரு. அந்த முதல் பிஸ்னஸ் மூலியமா எனக்கு முதல்ல ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த கம்பெனி எல்லாம் ஹோட்டல். அந்த ஹோட்டல் மூலியமா 3 ஸ்டார் ஹோட்டல் மூலியமா எனக்கு ஒரு 88,000 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் முதல்ல அவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரியான அப்போ கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸுக்கு போறதுக்கோ ஈவன் நான் வேலைக்கு போறதுக்கோ எல்லாமே நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். என்கிட்ட பஸ்ஸுக்கு போறதுக்கான பாஸ் தான் இருந்துச்சு, பஸ் பாஸ். அப்போ 1000 ரூபாய்க்கு அந்த பஸ் பாஸ் எடுத்து தான் நான் எல்லா இடங்களுக்கும் போய் வந்துட்டு இருந்தேன். அப்போ மேற்படியான சூழ்நிலையில
அந்த முதல் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு பைக் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணேன். ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ன்றதை நான் ரொம்ப ஆழமா யோசிச்சு ஒரு யோசனைகளை எனக்கு தோணுச்சு. அப்போ முதல்ல வந்து தசமபாகம் கொடுத்துட்டு தான் இந்த வேலைகளை செய்யணும்னு சொன்னேன். 88,000 10% தசமபாகம் எவ்வளவோ அதை கொண்டு வந்து ஆலயத்துல முறைப்படி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு தான் மிச்ச காசை வச்சு அந்த பைக்கும் வாங்கினேன். என்னுடைய பிஸ்னஸுக்கும் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனவுடனே அதே கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்டும் கிடைச்சது. இன்னும் மற்ற கம்பெனிகளுக்கும் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து விரிவடைய ஆரம்பிச்சது. அதன் மூலயமா நிறைய பணங்கள் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு மிகவும் எளிமையாக தான் தெரிஞ்சது, ரொம்ப கஷ்டமா தெரியல. நான் தசமபாகம் கொடுக்க 10% ஆண்டவருக்குன்னு சொல்லி முதல் பங்கை தான் நான் எடுத்து கொடுத்தேன். நான் செலவு பண்ணிட்டு 2வது கொடுக்கல. அந்த முதல் பங்கை எடுத்து கொடுக்காம ஆண்டவர் எனக்கு எல்லா விதத்திலையுமே என்னுடைய பிஸ்னஸ்ல ரொம்ப மிக உதவியா என்னை வந்து ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதங்கள் மூலியமா தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான பணங்கள் வந்து கோர்ட்டு கேஸுக்கு வேண்டி செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. அந்த பணங்கள் வந்து நான் தசமபாகம் கொடுத்தது மூலியமா என் பிஸ்னஸ் ஆண்டவர் பெருக்கினாரு. அதன் மூலியமா அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் தான் நான் அந்த கேஸு கோர்ட்லாம் பார்த்து என்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பாகத்தை என்னால் பெற முடிஞ்சது. ஏன்னா என் வீட்டாரை எனக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க முதல் பாகத்தை அவங்க அடையணும். அதுல வந்து பில்டிங் போர்ஷன் கட்டடங்கள்லாம் இருந்ததுனால அந்த கட்டடம் பில்டிங் போர்ஷன்லாம் அவங்க அடையணும்னு சொல்லி என் சொந்த ஜனத்தாரை என் வீட்டாரே வந்து எனக்கு அகெயின்ஸ்டா செயல்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதுல இருந்து நான் தசமபாகம் இதுல எல்லாம் உண்மைத்தன்மை இருக்கிறத பார்த்து என்னுடைய முதல் பாகத்தை என்னுடைய கட்டணன்றதை நான் முதல் ஆள் அப்படிங்கிறதுனால என்னோட முதல் பாகமான என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தனியா கோர்ட்டு உத்தரவு பிரகாரமாகவே எனக்கு பிரிச்சு கொடுத்தாரு. அதற்கு தேவையான பணம், அதற்கு தேவையான எல்லா செலவினங்களையுமே ஆண்டவருக்கு நான் தசமபாகத்துல உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் எல்லாவற்றையுமே எனக்கு பார்த்து கொண்டார். இன்னைக்கு நான் எல்லா விதத்திலையும் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருக்கிறேன். தசமபாகத்துல எவ்வளவு உண்மைத்தன்மையா இருந்தனோ அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு முதல் பாகத்தவே என்னுடைய ப்ராப்பர்ட்டியில கொடுத்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையினுடைய பண தேவைகள் எல்லா விதத்திலுமே முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட அடைஞ்சிருக்கேன். அது ஏன்னா என்னுடைய தசமபாகத்துல மிகவும் உண்மைத்தன்மையா இருந்ததுனால இந்த ஆசீர்வாதங்களை என்னால அடைய முடிஞ்சது. நல்லது மக்களே, இந்த சாட்சி நீங்கள் கண்டிப்பாய் தெளிவை பெற்றிருக்கக்கூடிய ஒன்றா இருந்திருக்கும். புத்தி உள்ள விசுவாசம் என்பது என்ன? ஒரு அடையாளம் இன்றைக்கு இப்பொழுது நான் பார்த்தது. அதாவது தேவன் என்ன சொன்னார், தேவன் என்ன வாக்களித்தார், அதை கேட்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன் அடிப்படையில நாம் செய்கிற செயல்தான் புத்தி உள்ள விசுவாசம். அதுதான் பிரதாப் அவர் செய்தார். தேவன் தாமே சொன்னார், இதனால் என்னை சோதித்து பாருங்க. நீங்க யார் இன்னும் வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்க, யார் நீங்க வியாபாரத்துல சரிவை சந்திக்கிறீங்க, உங்க கையில வருகிற வருமானம் உங்க கரத்தில் தங்கவில்லை. அதாவது தண்ணீரை கையில் ஏந்துவதை போல, தண்ணீரை கையில் ஏந்துவதை போல கொஞ்ச நேரம், அதாவது நீங்க ஊற்றும் போது கையில பாக்குறீங்க, அதுக்கப்புறம் அது எங்க போகுது, எப்படி போகுது, என்ன ஆச்சு தெரியவில்லை. அதாவது வருமானம் வருது, ஆனா வருமானம் எப்படி செலவாகுது தெரியல. கொஞ்ச நாள் கழித்து யோசிக்கும் போது பிரயோஜனமா ஏதாவது நடந்துச்சா, பிரயோஜனமா ஏதாவது செலவாச்சா, இல்லை. பல நேரம் பிரச்சனை வருமானம் இல்லைன்றது கூட கிடையாது, வருமானம் வருகிறது, ஆனா வருமானம் போதுமானதா இல்லை, வருமானம் கையில தங்கல, வீண் செலவுகள். இது எப்படி தடுக்கப்பட முடியும்? வெறும் ஜபத்தினால் மாத்திரமா? இல்லை. புத்தி உள்ள விசுவாசம் நமக்கு அதை சொல்லவில்லை. புத்தி உள்ள விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி நம்மை தூண்டுகிறது, அவர் வார்த்தையின் அடிப்படையில செயல்படும்படி. அதைதான் பிரதாப் செய்தார், பலன் பார்த்தார். நண்பர்களே, இது வெறும் பொருளாதாரத்துக்கு மாத்திரமல்ல. ஒவ்வொரு திங்கட்கிழமை நாம் பொருளாதாரத்துக்கான ஆலோசனை, செழிப்பான வாழ்க்கைக்கான ஆலோசனை கூட்டத்தை கொடுக்கிறோம். ஆனால் இது வெறும் அது மாத்திரமல்ல. புத்தி உள்ள விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் பொருந்தும். சரீர ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஆவைக்குரிய பாதிப்பா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் எந்த கட்டமா இருந்தாலும் சரி, புத்தி உள்ள விசுவாசம் பலன் தர முடியும். இதோ இன்னொரு சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நொறுக்கப்பட்டிருந்தேன், பாதிப்படைஞ்சிருந்தேன், ரொம்ப கவனச்சிதைவடைந்திருந்தேன். எனக்கு வியாதியானது இருந்தது, மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணம், தூக்கம் வராத பிரச்சனை, தைராய்டு வியாதியானது இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. மேலும் என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையானது இருக்கும். சண்டை சச்சரவு எப்போதுமே எங்கள் வீட்டில் பிரச்சனையானது இருக்கும்.
எனக்கு ஆவிக்குரிய விதத்துலேயும் பிரச்சனையானது இருந்தது. என் வீட்டு மேலே யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், நான் நிழல்களை பார்க்குற மாதிரி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரியானது எனக்கு உணர்வெல்லாம் ஏற்படும். இது எனக்கு ரொம்ப அதிகமான பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். வலி நிவாரணி நான் மருத்துவரிடத்துலேருந்து பெற்றிருக்கேன். அந்த வலி நிவாரணியை சாப்பிட்றது மூலமாக ரத்த வாந்தி எடுத்திருக்கேன். நிறைய தடவை நதி பக்கமாக என்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு நான் நதியில் குதிக்கணும்னு சொல்லி போயிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மறிக்காம உன் பிள்ளைங்க மட்டும் மறிச்சாங்களா என்ன பண்ணுவ? அதனால் எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் மறிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் தனிமையப்படுத்திப்பேன், என்னை நான் எப்போதும் தனியாகவே வச்சுப்பேன். அதனால் நான் நிறைய தூக்க மாத்திரை சாப்பிடுவேன். நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்றதன் மூலமாக நான் தூங்க முடியும்னு நினச்சேன். மேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். நான் நிறைய செய்வினை எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று பதில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே பதில் கொடுக்கல. இன்டர்நெட்டில் ஏதாவது வெப்சைட்டில் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே உதவி கிடைக்கல. என் வாழ்க்கை அதே மாதிரி தான் அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. அதன் பிற்பாடு என்னுடைய சொந்தக்கார நபர் ஒருத்தர், நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு போய் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற பாஸ்டரை பார்த்து பேசு, உனக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன், நீ அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதன் பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டரை பார்த்து பேசினேன். எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது. நான் போயிருந்தேன். அங்கே அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஆலயத்திற்கு கூட்டத்துக்கு வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி செய்யுங்க. நான் அந்த மாதிரி தான் கவுன்சிலிங்காக 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த 3 மாதத்தில் மாபெரும் மாற்றங்களை எனக்குள்ளாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கோவப்படும் பொழுது நான் தான் குடிச்சிட்டு சாவியை தூக்கி போடுறது, பொருளை தூக்கி போடுறது, கத்துறது, அடிக்கிறதுன்னு நான் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை பண்ணுவேன். ஆனால் நான் ஆலயத்தில் கற்றுக்கிட்ட இந்த கவுன்சிலிங் மூலமாக நான் எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு நான் ரொம்ப பலனாக சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மையாக இருக்கேன். எனக்குள்ள சமாதானமானது இருக்குது. தேவன் இடத்துலேருந்து வர உள் பலனானது எனக்குள்ளாக இருக்குது. நான் எதையாவது சந்திக்கும் போது நான் பயப்படுறதில்ல. நான் அந்த சவாலை எதிர்த்து போய் அதை சந்திக்கிறேன். தேவனோடு கூட என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளாக இருக்குது. தேவனோட பீடத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்குது. இனிமேலும் நான் பழைய கிரேஸாக இல்லை. எனக்குள்ளாக இருந்த வியாதி, மருந்து, மாத்திரைகள், இந்த வாழ்க்கை எதுவுமே இனி என்கிட்ட இல்லை. இந்த மன அழுத்தம் இனி என்கிட்ட இல்லை. நான் குடிப்பழக்கத்துலேருந்து முற்றிலுமாக விடுதலையாக இருக்கேன். தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலையாக இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருக்கேன். எனக்குள்ளாக தேவனுடைய சமாதானமானது இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குள்ள தேவனுடைய அன்பானது இருக்குது. எனக்குள்ள அமைதியானது இருக்குது. இனிமேலும் அந்த தற்கொலை எண்ணம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது தேவனுடைய பலத்தினால மாத்திரம்தான் நடந்தது. இந்த சாட்சி ஆவிக்குரிய சரீர வாழ்க்கையின் மற்ற பகுதியில் ஏற்பட்ட தாக்கத்தை எப்படி ஒருவர் ஜெயித்தார், நீ புத்தி உள்ள விசுவாசத்தினால். நண்பர்களே, இவ்வுலகத்திலே இருள்கள் உண்டு என்பதை தேவன் அறிவார். அவர் தாமே பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், திருடர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி ஒன்றுக்கும் வரா. இந்த திருடர் யார்? புத்தி உள்ள விசுவாசம் சொல்கிறது. உலகத்திலே கண்களுக்கு புலப்படாமல் ஆனால் செயல்படுகிற அசுத்தத்தின் சேனைகள். அதனுடைய அடையாளங்கள் தான் தரித்திரம், தடைகள், கால தாமதம், தொடர் தோல்வி, துரதிருஷ்டம், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தங்கள், தற்கொலை எண்ணங்கள், தீராத வியாதிகள், கண்டறிய முடியாத நோய்கள், குணப்படுத்த முடியாத வியாதிகள், செய்வினை பாதிப்புகள், நான் சொல்லிக் கொண்டே போகலாம். இங்கே எட்டி உள்ள விசுவாசம் செயல்படுகிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நாம் அதை எதிர்க்கும் பொழுது கண்டிப்பாய் அந்த இருள் நம் வாழ்க்கையிலே ஜெயிப்பது இல்லை. 10 அடையாளங்கள் ஆவிக்குரிய அடையாளங்களாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ பாருங்கள். நீங்கள் எப்படி இந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம், எப்படி உங்க வாழ்க்கை மாற்றம் சாத்தியமாக முடியும், சற்று நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியா.
உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதைப் போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். பத்து அடையாளங்களை பார்த்த நீங்கள் இப்போது ஒரு சாட்சியை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். எப்படி ஒரு வியாதி, தீர்க்க முடியாத ஒரு வியாதியாய் கருதப்படுகிற அந்த தருணம் ஆவிக்குரிய தாக்கம் கண்டறியப்பட்டு நீக்கப்படும் போது புத்தி உள்ள விசுவாசத்தின் அடிப்படை, அதாவது மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தேவன் வார்த்தையோடு இணைந்து செயல்படுவதுதான் புத்தி உள்ள விசுவாசம். மக்கள் நீங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டோ இல்ல வெறும் ஜபம் மட்டும் செய்துட்டோ காத்திருப்பது அல்ல, செயல் தேவை. அதை செயலைதான் திருமதி ராதிகா அவங்க செய்தாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நடந்தது என்ன? அற்புதமான சாட்சியை தொடர்ந்து சற்று நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே ஒரு டம்ளர் தண்ணீர், பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னோட விசுவாசத்தை ஒன்றிணையும்படியாய் உங்கள் மீதும் நான் தேவனுடைய ஆசுவாசத்தை சற்று நேரத்தை அறிக்கை செய்ய போகிறேன். மேற்கொண்டு விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவ நாங்கள் தயாரா இருக்கிறோம். அற்புதமான சாட்சியை கூர்ந்து கவனி. என் பேர் ராதிகா. நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அழிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய குழந்தைக்கு ஒரு வியாதியானது இருந்தது. அந்த வியாதி பார்த்திங்கன்னா புற்றுநோயாக இருந்தது. என்னோடய குழந்தையோட உடம்புக்குள்ளே புற்றுநோய் இருந்ததை நான் உணர்ந்த போது நான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உணர்ந்தேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லா விஷயமும் நான் செஞ்சேன். எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் எனக்கான பலன் அது கொடுக்கல. குழந்தை இறந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் எனக்கு அது கொடுத்துச்சு. அப்போ ஒரு சமயம் நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம். எவ்வளோ முயற்சி எடுத்தோம், எவ்வளோ பணம் செலவு பண்ணியும் என்னோட குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியல. ஆனால் ஒரு நாள் நானும் என் கணவரும் என் குழந்தைய இறந்து போகிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு குழந்தை நம்ம எதிர்க்க இறந்து போகிறது ஒரு பெற்றோராக எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஒரு நாள் இரவு நாங்கள் தீர்மானித்தோம், நாங்கள் குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் குடும்பத்தோட இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம். அப்போ ஒரு நாள் எங்களுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமானது இருந்தது. நாளைக்கு சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்னால நம்ம குழந்தைய இழந்துடுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு நாங்கள் தீர்மானித்தோம். அன்றைக்கி நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். எனக்கு நல்லா என்னமோ ஞாபகம் இருக்குது. எங்கள் சித்தி அவங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நீ இந்த தீர்மானம் எடுத்தது ரொம்ப தவறான விஷயம். நீ ஒரு வாட்டி ஆலயத்துக்கு பாரு, நீ குழந்தை கண்டிப்பாக இது ஒரு சான்ஸாக இருக்கும். நம்ம எவ்வளோலாம் முயற்சி எடுத்தும் குழந்தை குணப்படுத்த முடியல. உனக்கு தோல்வியான வார்த்தைகள் மட்டும் தான் தெரிஞ்சுது. நீ ஒரே ஒரு வாட்டி குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு அந்த எப்படி உன்னோட எண்ணம் உணருதுன்றது நீ தீர்மானிச்சுக்கோ, அதில் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் நான் சர்ச்சுக்கு போனேன். போகும்போதே எனக்கு அந்த ஒரு சர்ச்சுக்கு போகணுன்ற அந்த ஒரு விருப்பமே இல்லை எனக்குள்ளாக. எங்கேயுமே
முடியல. ஏன்னா நான் ஒரு மெடிக்கல் லைனில் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த என் குழந்தைக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வந்து என்னால் உணர முடிஞ்சுது. இது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ரீசனாக மருத்துவ உறுதியாக பார்க்கும்பொழுது குழந்தை பிழைக்காது அப்படின்ற ஒரு மன உறுதி தான் எனக்குள்ளே இருந்தது. சர்ச்சுக்கு போகிறதுனால மட்டும் குழந்தை அதை மாறிட முடியுமா, அந்த ரிப்போர்ட் மாறிடுமா, ஒன்றும் இல்லைன்ற ஒரு அவநம்பிக்கையோடு தான் நான் முதல்ல சர்ச்சு உள்ள காலை வச்சேன். ஆனால் என்னோட கணவர் சொன்னார், இல்லை ஒரு வாட்டி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் கணவர் சொல்லும்பொழுது அவரோட வார்த்தைக்கு மட்டும் நான் என்ன ஒரு சம்மதம் சொல்லி வேண்டா வெறுப்போட என் குழந்தைய தூக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போனேன். ஆனால் சர்ச்சுக்கு போய் உள்ளே போனதுமே குழந்தைகிட்ட பாஸ்டர் கொடுத்து இந்த மாதிரி எங்களோட விஷயத்தை நாங்கள் சொன்னோம். சொல்லும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார். தேவன் அவர் மூலிமா அந்த வார்த்தையை எங்களுக்கு தெரிவித்தார். ஆனால் அப்போ கூட நான் அதை உணரலை. ஏன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா குழந்தையோட உடலோட நிலைமை வந்து இந்த மாதிரி இருக்குது. நிச்சயமாக என்னோட குழந்தை பிழைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையான உறுதி எனக்குள்ளே இல்லை. அங்கே சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க, பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது எங்களுக்கு. ஃபோன் கால் வரும்பொழுது அப்போது எங்கள் சித்தி கால் பண்ணாங்க, நீ குழந்தைய கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா, டாக்டர் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த எங்கள் சித்தி எனக்காக அந்த இடத்துல நான் சர்ச்சில் இருக்கும் பொழுது எனக்கு சொன்னாங்க. குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்க, நீ குழந்தைய கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அந்த இடத்துல அங்கே நின்றுட்டு அப்போ தான் நான் உணர்ந்தேன், இது என்ன, இது நம்ப முடியாத விஷயமா இருக்குது, இது எப்படி உறுதியாகும், முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்தது. திரும்பி நான் எங்கள் சித்தி கால் பண்ணி கேட்டேன், உண்மையாக சொல்கிறீங்களா, இந்த மாதிரி பாப்பா கூட்டிகிட்டு வர சொன்னாங்களான்னும் போது அப்போ எங்கள் சித்தி சொன்னாங்க, நிஜமாலேயே சொல்ல, நீ கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னைக்கு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. நான் எப்படி அவநம்பிக்கையோட காலை உள்ளே வச்சனோ வெளியில் வரும்பொழுது முழு மனசோட நம்பிக்கையோட வெளியில் வந்தேன். பரவாயில்ல, என் குழந்தைக்கு ஒரு படியானது ஏற்பட்டிருக்கு, நிச்சயமா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, குழந்தையோட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நான் உணர்ந்தேன், நான் போன இடம் சரியான இடம், நான் உண்மையான இடத்த நம்பி தான் நான் போயிருக்கேன். அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுது எனக்கு இந்த இடம் ஏற்ற இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச்சுக்கு போன உடனே என் குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு உறுப்போடு என் குழந்தைய ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலும் என் குழந்தை வந்து 3 மாசத்துக்கு மேலே பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்போ நான் யோசித்தேன், யாரால முடியாத ஆப்ரேஷனை பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு அதிசயத்தையும் செஞ்சது வந்து தேவன் ஒருவர் மட்டும்தான். அப்போ நான் திரும்பி அதே ஆலயத்துக்கு போனேன். அந்த நேரம் என்னை யாரும் கூப்பிடல, நானாக போனேன். போகும்போது அப்போ நான் அதே பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு. திரும்பி பாஸ்டர் தேவனுடைய வார்த்தை எனக்கு நம்பிக்கை கூட்டும்படியாக சொன்னார். சொல்லும் பொழுது என் குழந்தை 3 மாசத்துல இறக்கணுன்ற குழந்தை வந்து 28 நாளில் கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் என் கையில் வந்துருச்சு. என்னால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியல, நம்பவே முடியல. எப்படி உறுதியாகும், நம்மளுக்கு இவ்வளோ டெஸ்ட்டு எடுத்து இவ்வளோ பிரச்சனை இருந்து நான் கண்ணால் பார்த்து என் குழந்தைக்கு ஒரு உறுப்பையும் எடுத்தாச்சு. ஆனால் எப்படி என் குழந்தை பிழைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் திரும்பி எனக்குள்ளே அந்த சந்தேகம் ஏற்பட்டு நான் எனக்கு எங்கெல்லாம் தெரியுமோ எல்லா லேப்லேயும் எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் அந்த ரிப்போர்ட்டை திரும்பி எடுத்தாலும் திரும்பியும் என் குழந்தைக்கு வந்து கேன்சர் இல்லைன்ற ஒரு ரிப்போர்ட் வந்தது. அன்னைக்கு தான் நான் நம்பினேன், என்னோட உண்மையான தேவன் வந்து இந்த சர்ச்சில் தான் இருக்காங்க. நான் நிஜமாக தேவனை வந்து உண்மையாக நம்ப ஆரம்பித்தேன். அப்போ என் லைஃப்பில் வந்து ஒரு படி வந்து நான் வந்து மேலே ஏற ஆரம்பித்தேன். இல்லை, இதுதான் நமக்கு சரியான இடம், தேவனை ஒருத்தரை மட்டும் நம்ம உறுதியாக நம்பணும்னா அவரோட வார்த்தையை நம்பும் பொழுது நமக்கானதை தேவன் நம்மள எதிர்பார்க்கறது அளவுக்கு நிச்சயமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான் வந்து சர்ச்சுக்கு வந்து தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். எல்லா கூட்டங்களையும் கலந்துப்பேன். வாரத்தில் 5 நாளும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். என் குழந்தையும் கூட கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கே ஒரு சங்கிலி ப்ரேயர் ஆனது நடந்துட்டு இருந்தது. அப்போ எல்லாரும் தேவனுடைய ஆவியை பற்றி பேசும்பொழுது பாஸ்டர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. தேவனுடைய ஆவியை பற்றி சொல்லும் போது ஒரு பலனான வார்த்தையாக தோணுச்சு. அப்போ எனக்குள்ளே நான் தீர்மானித்தேன், நானும் தேவனுடைய ஆவியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்குள்ளாக இருந்த அந்த ஒரு மன அழுத்தம், மன கஷ்டம், அந்த தற்கொலை எண்ணம் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆக்கிட்டு நான் அந்த சங்கிலி கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். சங்கிலி கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அந்த முதல் நாளே எனக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதுசான ஒரு உணர்ச்சி ஏற்படும் போது என் குழந்தை
கேன்சர் இல்லைன்னு சொன்ன அந்த சந்தோஷத்தை விட அந்த தேவனுடைய ஆவியை பெற்ற சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப அளவில்லாமலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் வந்து எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டது. என்னோட திருமண வாழ்க்கை அழிக்கப்பட்டு இருந்தது. என்னோட திருமண வாழ்க்கை வந்து இப்போ மீண்டும் புதுப்பித்ததை போல இருக்கிறது. அதே போல் என் குழந்தையும் இந்த நாள் வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்குள்ளே இனி நான் சந்தேகத்தை ஏற்படுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என்னோட தேவன் அதை சரி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தையை நம்பி நான் முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையை கடந்து வர எனக்கு பலன் கொடுத்தது தேவன் ஒருவர் மட்டும்தான். ஸோ தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உன் வார்த்தையின் அடிப்படையிலான விசுவாசம் தான் புத்தி உள்ள விசுவாசம். அதை ஒரு நபர் கேட்டு ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதனை தொடர்ந்து தான் அதன் மூலமாய் அது சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும்போது அங்கே கண்டிப்பாய் பலன், நிச்சயமாய் பலன். சர்வ வல்லவரே, நான் உங்களிடத்திலே ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரா. யாரெல்லாம் இந்த நேரத்திலே இந்த ஜபத்திலே பங்கேற்கிறார்கள், முழு விசுவாசத்தோடு அவர் நிலைமை எதுவா இருந்தாலும் சரி, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, தரித்திரத்தினுடைய தாக்கமோ, ஏழ்மையினுடைய பாதிப்போ, வேலையின்மையோ, வியாபார தோல்வியோ, தடைகளோ, கால தாமதங்களோ, உடம்பிலே ஒரு குணமாக்க முடியாத வலிகளோ, வியாதிகளோ, எதுவாயினும் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற இவர் இந்த ஜபத்தின் மூலமாய் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த தண்ணீரை நீர் அபிஷேகிக்கும்படி நான் கேட்கிறேன் தேவன். என்னோடு சேர்ந்து யாரெல்லாம் இதிலிருந்து பருகுவார்கள் அவர்கள் உடலிலும் வசமை வெளிப்படுவதா. ஒருவேளை இவர் கையிலே தண்ணீர் இல்லை, ஆனால் இவர் ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். வெளியிலே, பேருந்திலே, பிரயாணத்திலே நடந்து கொண்டு எதுவுமே யாருமே இல்லாத இடத்திலே தன்மையிலே அங்கேயும் சக்தி செல்லட்டும், வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த ஜபத்தை கேட்பதற்காய், தண்ணீரை ஆசீர்வதித்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. குணமாக்குதலை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கான வழிகள் திறக்கப்படுகிறது. விசுவாசம், ஆனால் செயல் கண்டிப்பாய் தேவை. புத்தி உள்ள விசுவாசத்தின் செயல். தேவன் உங்களோடு கூட இருப்பாராய். நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய், சாட்சிகளின் மூலமாய், கண்டிப்பாய் தேவனுடைய இன்னொரு ஆலோசனை வழிகாட்டுதல் மூலமாய் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க, மற்ற மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போதும் இந்த நேரத்திலும் நீங்கள் எங்களுக்கு உங்கள் விண்ணப்பத்தை அனுப்ப விரும்பினால் வாட்ஸ்அப்ல நீங்கள் எங்களுக்கு செய்தி அனுப்பலாம், அல்லது எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்யலாம். நேரடியாக வர விரும்பினால் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தின். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராய். செல்வான். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே
உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?